அடித்து சொல்கிறேன், இந்த 4% கிடையவே கிடையாது. இது திட்டமிட்டு வீழ்த்தப்பட்ட சரி. இது சில பேர் சொல்கிறாங்க, ஐயோ அவர் வந்துட்டாருன்னா 10 வருஷம் இந்த கதையெல்லாம் இதெல்லாம் இந்த பூச்சி காட்டெல்லாம் கூடாது, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்ங்கிறது. களத்தில் நம்ம தொடர்ந்து போகிறோம் சார். இது வந்து ஒரு மாய பிம்பம் சார். இப்போ இருக்கிறது அடுத்த தேர்தல் சந்திக்கிறதுக்கு தோற்று போன நாம் தமிழர் ரெடியாக இருக்குது. நாளைக்கே தேர்தல் வச்சாலும் ரெடி. ஏன்னா இங்கே கோடிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. முழுக்க மக்களை நம்பி தான் இங்கே பயணம் இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது. திமுக தயங்குது. காரணம், கோடிக்கணக்கில் செலவாகும். மறுபடியும் கூட்டணி கட்சிகளெல்லாம் காசை கொடுக்கணும், வாக்காளர்களுக்கு காசை கொடுக்கணும். அதிமுக அதே நிலைமை தான். அவங்களாம் தயங்கலாம். ஏன் டிவிக்கும் அதே நிலைமை தான். இந்த தேர்தலை வராமல் இருந்தாக்கா கண்டிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 15% ரீச் ஆயிருக்கும். நான் அன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன். இப்போ நீ 36% வாங்கிட்டு முக்கிற, அடுத்த தேர்தல் வச்சா வருமா வராதுன்னு பயப்படுறியா? அப்போது தமிழ் தேசியன்ற பேரை அடையாளத்தை வச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைபரை வாங்கி உட்காந்துக்கிட்டு அந்த தமிழ் தேசியத்தை மல்லாந்து துப்புற மாதிரி துப்புற. இப்போ நீ சீமானை பார்த்தீங்கன்னா களத்தில் இன்றைக்கி அரசியல் கட்சியாக இயக்கங்கள் நிறைய இருக்கலாம் சார். சும்மா வச்சுக்கலாம், லெட்டர் போர்டு வச்சு இயக்கங்கள் நிறைய வச்சுக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக அதை பிரகடனப்படுத்தி மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆண்டாண்டு காலம் அப்படியே அடிமையாக விழுந்து கிடக்கிறான் 2 திராவிட கட்சிகள்கிட்டையும். அப்போ இவங்களெல்லாம் அரசியல் படுத்துறது எவ்வளோ கஷ்டங்கள். இந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல் மீட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? கஷ்டப்படுறவங்க தான் தெரியும். களத்தில் சும்மா 4 சமத்துக்களை உட்காந்துட்டு நீங்கள் வசனம் பேசுறதுலாம் கிடையாது தம்பி. இது போன பிறகு தான் அருமை தெரியும். இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது. போன பிறகு தான் தெரியும். சார் நல்ல ஒரு தலைவனை இழந்துட்டோம். அப்படி தானே இப்போ விஜயகாந்த் பேசிட்டு இருக்கிறோம். ஐயோ நல்ல தலைவரியா போயிட்டாரியா, அவர் யாருனா இருக்கட்டும். அப்படியே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஜெயலலிதாவும் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நல்ல தலைவர் தான். இன்னைக்கு ஜெயலலிதா மிஸ் பண்ணது எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க. எப்படிலாம் பேசணும் கடந்த காலத்தில். ஸோ எதுக்காகனா நிகழ்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொன்னால் அதில் கொஞ்சமாச்சும் சாரம் ஒரு வலு இருக்கணும். விஜய்க்கு எங்கே ஆதரவு இருக்குது? ப்ரமோஷன் தான். இயற்கையான இணைய வலிமையே கிடையாது. அது நாம் தமிழுக்கு மட்டும்தான் இயற்கையான இணைய வலிமை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் கடந்து போகும். இதெல்லாம் ஒரு தோல்வியே, என்ன கேட்டால் இதெல்லாம் ஒரு தோல்வியே கிடையாது. இப்போ நம்ம எதிர்த்து போராடுறது யாருன்ற அந்த இலக்கு மட்டும் தான் நிர்ணயிக்கணும். இப்போ நம்ம எதிர்த்து போராடக்கூடியது யார்? ஒரு ரசிகர் கூட்டத்தை நம்ம எதிர்த்து போராடணும். ஒரு ரசிகர்களின் தலைவனை இப்போ முதலமைச்சரை எதிர்த்து போராடுறதோ அல்லது ஒரு கட்சியின் தலைவரை எதிர்த்து போராடுகிறது. ஒரு ரசிகர் கூட்டம் தான் இன்னும் இருக்குது. அப்போ ரசிகர் கூட்டத்தை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல தான் நாம் தமிழர் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நீங்கள் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் செக்குவரா ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது நாம் தமிழர் கட்சி ஐடி விங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, திமுகவுக்கு இணையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லித்தல தேர்தலுக்கு முன்னாடி பேசப்பட்டு வந்தது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு சில வீடியோக்கள் வெளியே வருது. மற்ற கட்சிகளோட ஐடி விங் எந்த அளவுக்கு செயல்பட்டுருக்காங்க எனக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியே வருது. இதை தவிர சீமானவர்கள் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தின ஒரு விஷயம் என்னென்னா, நாம் மற்ற கட்சிகளோட ஐடி விங்கை வலுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிர்வாகிகள் சொல்லுகிறாரு. இது வரப்போகிற எதிர்காலத்தில் அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்ற? கண்டிப்பாக. இப்போ எப்படின்னா, இப்போது இயற்கையான இணைய வலிமைன்னு ஒன்று இருக்குது. இயற்கையாக தம்பிகள் ஒரு யூடியூப் ஆரம்பித்து அதை நடத்துறதுன்னு ஒன்று இருக்குது. இதை கவர்னன்ஸ் பண்ணுறது, அதாவது இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தலைமை கிடையாது. எல்லாம் புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இணையத்தில் இருக்கிற இணையத்தில் பயணிக்கக்கூடிய தம்பிகள் அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் வச்சு ரன் பண்ணுறாங்க. இப்போ சாட்டை காணொலி மாதிரி இன்னொரு ஒரு 10 பேர் வச்சுருக்கோம். அது வேறு. அதை தாண்டி அதை பரப்புரை செய்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு டீம் கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அது இயல்பாக அதாவது கட்டமைக்கப்படுறதை விட இயல்பாகவே அமையுது இல்லையா, இயற்கையாக அமையுது இல்லையா, அப்படி தான் இருக்குது. ஆனால் அது வலிமை தான். ஆனால் அது பத்தாது. இப்போ இன்றைக்கி செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஐடி விங் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் டெலிஸ்கோப் ஏதோ வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பொய்களை கட்டமைக்கிறதுக்குன்னே உருவாக்கப்படுது. முழுக்க பொய். முழுக்க என்ன சொல்கிறது கேட்டால் பூஸ்ட் பண்ணுறது. இல்லாத ஒன்று இருக்கிறதா சொல்கிறது. ஆனால் இங்கே இருக்கிறத சொல்கிறதுக்கே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கட்டமைப்பு தேவைப்படுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இணையத்தில் நாம் தமிழ் அந்த கட்சியோட இந்த கட்சி நடவடிக்கைகளாக இருக்கட்டும், சீமானுடைய பயணங்களாக இருக்கட்டும், சீமானுடைய பேச்சுக்களாக இருக்கட்டும், நேர்காணல்களாக இருக்கட்டும், இதை ஒளிபரப்பு செய்கிறதுக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இல்லை. இந்த ஊதியம் கொடுத்து வைக்கிறான் பாருங்க, அந்த மாதிரி கிடையாது. முழுக்க அவங்கவுங்க சுயசார்பாக செய்யக்கூடியவங்க. நாம் தமிழ் தேசியத்தின் மீது பற்றுள்ளவர்கள், சீமான் மீது பற்றுள்ளவர்கள் மட்டும்தான் அதை செய்கிறாங்க. ஆனால் அதுவே வலிமையாக தான் இருந்தது. அது இயற்கையான வலிமை. ஆனால் அது போதலை. இந்த யூடியூப்பில் அத்தனையுமே ஒரு செய்தியை வெளியிடுறதுக்கு அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு
ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு இல்லை. அதை வலிமையாக்கணும். இருக்குது அப்படி அப்படி ஒன்று இப்படி ஒன்றும்னா இருக்குது. முற்றிலுமாக எல்லாத்தையும் இருக்கிற அத்தனை வந்து தமிழ் தேசிய ஊடகங்கள், சார்புள்ள ஊடகங்கள், நாம் தமிழுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஊடகங்கள் அத்தனையுமே வந்து அது இன்ஸ்டாவாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லாமே சொல்கிறேன், ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு நிர்வாகம் வந்து தேவை. கட்டமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் தேவை. அதை கட்டமைச்சாங்கன்னா வந்து யாருமே நிற்க முடியாது. இந்த கோயபல்ஸ் பிரச்சாரம்லாம் நிற்காது. இப்போ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூட்ன்ற ஒரு அமைப்பு வச்சுருக்க இந்த ஜெகதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொய்யான செய்தியை கூட என்ன சொல்லுவானா, எப்படி சீமான் அவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கேட்கணும், சீமான் அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு கேட்கணும், ஆட்சேபிக்க ஆதரவு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாரோ ஒருத்தன் பேசுகிற மாதிரி செய்தியை போடுறான். இதுதான் பொய் பிரச்சாரன்றது. இதை வந்து இது மாதிரியான பிரச்சாரங்களை முறியடிக்கணும்னு சொன்னால் நாமக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஊடகம் டீம் இருக்கணும். ஐடி விங் இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா இனி ஒரு காலங்களில் இன்னும் இணைய வலிமை அது இப்போ முழுக்க விஜய்க்கு என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு எங்கே ஆதரவு இருக்குது? முழுக்க ப்ரொமோஷன் தான். இது சினிமாவில் எப்படி அவங்க அப்போ ப்ரொமோஷன் பண்ணாங்க, அதே தான் அரசியலில் ப்ரொமோஷன். இயற்கையான இணைய வலிமையே கிடையாது. அது நாம் தமிழுக்கு மட்டும்தான் இயற்கையான இணைய வலிமை. இது வந்து கட்டமைக்கப்பட்டது. நாம் வந்து கேட்டால் இயற்கையாக இருக்குது. அந்த இயற்கையாக இருக்க இணைய வலிமையை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு டீம் ஒன்று வேணும். அது நாம் தமிழுக்கு இல்லை. இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், இப்போ பாரிசாலை வந்து ஒரு தவறான ஒரு பரப்புரை ஒன்று சொல்கிறான். அதுக்கு யார் வந்து பதில் கொடுக்குறாங்க? அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்கிற தம்பிகள் வந்து பதில் கொடுக்குறாங்க. அவன் ஒரு ஆள் கிடையாதுன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆர்கனைஸ்டு டீம் இருக்கணுன்றது தேவை. எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக தேவை. பார்த்து தானே இருக்கிறோம். களத்துக்கே வராத வெறும் 4 சவத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு தமிழ் தேசியம் பேசுகிறோம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெட்ட வெயிலில் கொட்டுற மழையில் என்ன அடிக்கிற வந்து வெயிலில் பிரச்சாரம் பண்ணி வந்து களத்தில் உழைக்கிற சீமானவனுக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு தானே ஆயிடுச்சு. கண்ட கழுதையை வந்து சொல்லுதா இல்லையா? அறிவுரை சொல்லுதா இல்லையா? இதை தான் நான் அன்றைக்கே தான் சொன்னேன். இதை யார் சொல்லியும் ஒன்றும் கிடையாது சார். சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எச்சரிக்கையாக இருக்கணுன்றது தான். சூழ்ச்சி அரசியல் இங்கே முழுக்க வெள்ளேந்தித்தனம் இங்கே வந்து வெல்லாது. நாம் நல்லவனாக இருக்கிறது பெருசு இல்லை சார். சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ச்சிக்காரனாக இருக்கிறான், சதிகாரனாக இருக்கிறானுங்க, பல கருணாஸ் இருக்கிறான். பார்த்துட்டு தானே இருக்கிறோம். தமிழ் தேசியன்ற பேரில் யாராவது இப்போ திராவிடத்தில் இருக்கிற யாராவது பேசுகிறாங்கன்னா, சீமான் வந்து தோல்வி குறித்து யாராவது பேசுகிறாங்கன்னா, அதிமுக திமுக பற்றி அதிமுக எவனா பேசுகிறாங்கன்னா எதிரிகள் யாரும் பேசுறது இல்லை. ஆனால் துரோகிகள் தான் பேசிகிட்டு இருக்கிறான். அவர் இப்படி அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. நேற்று வரைக்கும் இலும் நாட்டின்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் அப்போ தூக்கி பிடிச்சிட்டான். அவன் காங்கிரஸ் ஏறின காலை நக்கிட்டு தான் இருந்தான். யார் வந்து இப்போ வந்து சிஎம் கேண்டிடேட்னு வந்து ஜெயிச்சாலும் யார் இலும் நாட்டியோ அவன் ஏறின காங்கிரஸோட வந்து பார்த்தீங்கன்னா உறவில் தான் இருந்தான். அப்போ தெரியல. இப்போது ஜெயிச்சு வந்த பிறகு காங்கிரஸ் வந்து எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ண உடனே அது தவறு, இது தவறு, எப்படி பல்ட்டி அடிக்கிறானுங்க. இப்போ புரியுது நான் சொல்கிறது. நான் யாரும் டைரெக்டாக ஒன்றும் சொல்ல கிடையாது. அவனும் சொல்லி பெரிய ஆள் ஆக்கணும்னு அவசியமும் கிடையாது. அவன் பெரிய ஆளும் கிடையாது. முழுக்க 4 சவத்துக்குள்ளே வச்சுக்கிட்டான். வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டான், யூடியூப் வச்சுக்கிறான். அவன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நான் சொல்ல கேட்டால் வந்து சீமான் வந்து இப்படி அப்படி. நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்கணும். எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெட்டர் சீமானை காட்டிலும் வந்து விஜய் எந்த இடத்துல பெட்டர் நீங்கள் சொல்லுங்கள் சார். கூட்டம் வச்சுருந்தா போதுமா? கூட்டம் வச்சுருந்தா முதல்ல ஒரு விஷயம் கிளியர். நீங்கள் ஒருத்தருக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நீங்கள் என்னன்னு பார்க்கணுங்க. நீங்கள் களத்தில் என்ன பண்ணீங்க? பிடுங்குனீங்க. நீங்கள் களத்தில் சொல்லுங்கள். தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, வெறும் 4 உங்களால் ஓங்கி குரல் கொடுக்க முடியுமா? தமிழ் தேசிய தலைவர்னு சொல்கிறீங்க. தமிழ் தேசிய தலைவருடைய பேரை வந்து ஓங்கி உச்சரிக்க முடியாது. உச்சரித்தா என்ன ஆகும்? யூடியூப் போயிடும். இதானே இப்போ நம்மளே ஏன் உச்சரிக்க மாட்டோம்? உங்களுடைய எனக்கு தைரியம் இருக்குது, ஆனால் உங்களுடைய வெல்ஃபேர் நான் பார்க்கணும்ல. ஏன்னா இது உங்கள் ஊடகம், என் ஊடகம் கிடையாது. இது உங்கள் ஊடகம். அவர் பேரை உச்சரித்தா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலாகுது, சேனல் காலி ஆகிடுது. அதுக்கு பயந்து நீ உச்சரிக்க மாட்டேங்கிற. பாரிசாலாம் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், எனக்கு இந்த மறைமுக பேசலை. பேரை கூட உச்சரிக்க துப்பு இல்லை, தைரியம் இல்லை. பேரை நீ சொல்லுவியா? நீ தேசிய தலைவர்னு சொல்கிற, தமிழ் தேசிய தலைவர் நீ சொல்லுவியா? இல்லை பேரை உச்சரிப்பியா? நீ உச்சரித்தா உன் சேனல் காலி ஆயிடும், உன் குழப்பு போயிடும். ஆனால் நீ என்ன சொல்கிறன்னு கேட்டிங்கன்னா, சீமான் வந்து அவருடைய தமிழ் தேசிய தலைவர் படத்தை வந்து
பயன்படுத்துறது வந்து நீ என்ன சொல்கிறேன்னா இவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரன்னு நீ நக்கல் அடிக்கிற. நான் ஒன்று சொல்லட்டுமா, உள்ளபடியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேசிய தலைவருடைய படத்தை பதிவேற்றம் செய்யவோ அல்லது வந்து பதாகை வைக்கவோ அல்லது வந்து கேட்டால் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரவோ பயந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் மட்டும்தான் தன்னோட கொள்கை தலைவராகவே வந்து வழிகாட்டும் தலைவராகவே வந்து போட்டு பதாகைகள்லேருந்து பேம்ப்ளெட்லேருந்து அந்த லெட்டர் பேட்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தேசிய தலைவர் கொண்டு வந்தது நாம் தமிழர் தான். மறுக்க முடியுமா? இங்கே அறிமுகம் தேவையில்லை, அறிமுகம் பண்ணல. எந்த இடத்துல சொன்னார் நான் தான் வந்து அறிமுகப்படுத்தினான்னு சொல்லிட்டு இது சொல்ல என்னோடய அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பல பேர் இருட்டடி பண்ணும்போது வெளிச்சத்தில் வந்து கொண்டு வந்து வச்சது யார்? நாம் தமிழ் தானே. இதை நியாயமாக பேசணும், மனசாட்சியோடு பேசணும். இந்த காணொலி பார்க்குறதுக்கு யாரும் முட்டாள் கிடையாது. நீ என்ன சொல்கிறேன்னா இவர் தான் வந்து தேசிய தலைவர் அறிமுகப்படுத்தார், இல்லை யாருக்கும் தெரியாதான்றது. யாருக்கும் தெரியல. இதே எங்கள் வந்து உன் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகப்பில் வையும் பார்ப்போம், ஃபோட்டோ வையும் பார்ப்போம். அவர் கட்சி ஆரம்பித்தார், அதிலே வைக்க. அதான் நான் சொல்கிறேன். எப்போ நீ வந்து நீ வந்து பேர தேசிய தலைவர் சொன்னால் பெருசு இல்லை சார். இப்போ நான் சொல்கிறேன் சார், நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுமா நான் இப்படி நீ என்ன கிழிச்சுன்னு நான் ஒன்று சொல்லவா உங்களுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒன் சப்பார்ட். நான் 17 இயர்ஸ்க்கு முன்னாடி தேசிய தலைவர் இறந்தபோது அந்த செய்தி வந்து தந்தி பேப்பரில் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூனியன், என்னுடைய யூனியன் நோட்டீஸ் போர்டில் வச்சேன். செய்தி தான் வச்சேன், பேப்பர் செய்தி தான் வச்சேன். இது பேப்பர் செய்தி தான் வச்சேன், அவ்வளோதான். வேலையை தூக்கிட்டாங்க. வேலையை விட்டு தூக்குறது கிடையாது, அதெல்லாம் நடந்தது. போரையே தூக்கிட்டாங்க முதல்ல ஓவர் நைட்டில், அது கூட வேலையை விட்டு தூக்குனானுங்க. எத்தனை பேர் தெரியும்? இது வேலையை விட்டு தூக்கிறதுக்கு 4 காரணம், இது ஒரு காரணம், பிரதான காரணம். வச்சேன் அப்படியே. கேட்கலாம் நீங்கள் எப்படி, இது எத்தனை பேர் தெரியும்? இது நான் தினமாக சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன கேட்டு விசாரணை பண்ணி தெரிஞ்சுங்க. ஃபேக்ட்ரிக்குள்ளே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கு உள்ள யூனியன் நோட்டீஸ் போர்டில், என்னுடைய யூனியன் நோட்டீஸ் போர்டில் அந்த செய்தியை தான் ஒட்டினேன். ஒட்டினதுக்கே இந்த நடவடிக்கை. சும்மாலாம் வந்துடல யாரும் இங்கே வரலாறு. நான் இதை வந்து பறைசாட்டுறது கிடையாது. இதில் வந்து சீமானை வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறதுக்கு எந்த, அப்புறம் நான் வேறு மாதிரி ஏதாவது சொல்லிடுவேன், தகுதியே கிடையாது. முதல்ல சீமான் வந்து எங்கேயுமே வந்து தேசிய தலைவரை வந்து சிறுமைப்படுத்தி வந்து அப்படி பண்ணது கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இவர் தான் அறிமுகப்படுத்தினாரான்னு கேட்குறான்ல. நான் சொல்கிறேன், ஏன் நாளைக்கு உன்னுடைய சேனலில் காட்டம் பார்ப்போம். இது ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு இடத்துல வெய்ய பார்ப்போம். பேரே உச்சரிக்க முடியாதுன்ற காரணம்னா உனக்கு அதுதான் சோறு. எனக்கு இது சோறு கிடையாது. இங்கே வந்து நான் பேசினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு இதுதான் வாழ்க்கைன்னு கிடையாது. ஆனால் உன் நிலமை அப்படி கிடையாது. இதை விட்டால் உனக்கு வேறு ஒன்றும் தெரியவும் தெரியாது. வேறு என்ன தெரியும் உனக்கு? சொல்லு பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாவது தொழில் இருக்கா உனக்கு? எந்த தொழிலும் கிடையாது. இதுதான் தொழில். அப்போது தமிழ் தேசியன்ற பேரை அடையாளத்தை வச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைபரை வாங்கி உட்காந்துக்கிட்டு அந்த தமிழ் தேசியத்தை மல்லாந்து துப்புற மாதிரி துப்புற. இப்போ நீ சீமானை வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இன்றைக்கி வந்து அரசியல் கட்சியாக இயக்கங்கள் நிறையா இருக்கலாம் சரண். சும்மா வச்சுக்கலாம், லெட்டர் போர்டு வச்சு இயக்கங்கள் நிறைய வச்சுக்கலாம். இவங்கள ஒரு இயக்கம் வச்சுருக்கிறான். தமிழ் தேசிய பேரில் இயக்கங்கள் நடத்துறது பெரிய விஷயம் கிடையாது சரண். ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக அதை பிரகடனப்படுத்தி மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆண்டாண்டு காலம் அப்படியே வந்து அடிமையாக விழுந்து கிடக்கிறான் 2 திராவிட கட்சிகள்கிட்டையும். அதை தாண்டி ஒவ்வொரு நடிகன் வரும்போதெல்லாம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் காலம் நக்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு கூட்டம். அப்போ இவங்களெல்லாம் அரசியல் படுத்துறது எவ்வளோ கஷ்டங்கள். இந்த அரசியல் இருந்து தமிழ் தேசிய அரசியல் இருந்து மீட்டெடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? கஷ்டப்படுறவங்க தான் தெரியும். களத்துலேருந்து சும்மா 4 சவுத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீ வசனம் பேசுறதுலாம் கிடையாது தம்பி. இது வசனம் பேசிட்டு போயிடலாம். சீமான தாராளம் குறை சொல்லு. சீமான ஒரு 10 வருஷம் இருப்பார், அப்புறம் இன்னும் பிடுங்க போகிற சொல்லுங்க பார்க்கலாம். சீமான இருக்கிற வரைக்கும் இறந்த போன பிறகு தான் அருமை தெரியும். இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது. போன பிறகு தான் தெரியும். சார் நல்ல ஒரு தலைவரை இழந்துட்டோம். அப்படி தானே இப்போ விஜயகாந்த் பேசிகிட்டு இருக்கிறோம். ஐயோ நல்ல தலைவரியா போயிட்டாரியா, அவர் யாருன்னா இருக்கட்டும். அப்படியே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஜெயலலிதாவும் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நல்ல தலைவர் தான். இன்றைக்கி ஜெயலலிதா மிஸ் பண்ணது எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள். எப்படிலாம் பேசணும் கடந்த காலத்தில் இல்லையா? ஸோ எதுக்காகனா நிகழ்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொன்னால் அதில் கொஞ்சமாச்சும் சாரம் ஒரு வலு இருக்கணும். அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தினாரா நீ போகிற போக்கில் நான் சொல்கிறேன். ஆமாம் அவன் வந்து எந்த அரசியல் கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தையே தொடர்றதுக்கு பயந்த போது
அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிச்சத்தில் கொண்டு வர பயந்த போது சீமான் தான் ஆம்பளையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து நாம் தமிழ் கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பிரகடனப்படுத்தினாங்க. இது மறுக்க முடியாத வந்து உண்மை. யாரும் எங்கள் வரலாறு எடுத்து பார்த்துங்க. இப்போ பண்ண முடியுமா? தமிழை பேரை சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சேனலை முடக்கிற அந்த லெவலில் தானே இருக்குது இன்றைக்கி. சரி, அப்படியே நீங்கள் பயன்படுத்துகிற எத்தனை வழக்கு இருக்குது? சீமான் நான் கேட்குறேன், சீமான் மீது எத்தனை வழக்கு இருக்குது? இந்த பாரிசாலர் மீது என்ன வழக்கு இருக்குது? சொல்லுங்கள் சொல்லுங்கள். சென்றகமல்ல ஒரு தொழிற்சங்கம் தொடங்குறேன். 13 தொழிற்சங்கம் இருக்குது. எல்லாமே ஒரு அரசியல் கட்சி சார்பாக இருக்குது. நான் ஒரு தொழிற்சங்கம் தொடங்குறேன். சரசரசரன்னு விடுறான், ஒரு 10 சார்ஜ் கொடுக்குறான். சரசரசரன்னு ஒரு 10 சார்ஜ் கொடுக்குறான். அதே மற்ற தொழிற்சங்கங்கள் யார் மேலேயும் எந்த தலைமுறை சார்ஜ்ஷீட்டில் வந்து எந்த சார்ஜ்ஷீட்டும் கிடையாது, எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏன் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? ஏன் என்ன வித்தியாசம்? அவன்லாம் நிர்வாகத்துக்கு சார்பாக இருக்கிறான், அதனால் அவனுக்கு சார்ஜ்ஷீட் இல்லை. நான் நிர்வாகத்துக்கு எதிராக இருந்தேன், எனக்கு 10 சார்ஜ்ஷீட் கொடுத்தான். இது உண்மை. அது மாதிரி இன்றைக்கி சீமான் மீது எத்தனை வழக்கு இருக்குது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில்? காரணம் என்ன? நிர்வாகத்தோட ஒத்து போயிருந்தா, மத்திய அரசோட ஒத்து போயிருந்தா, மாநில அரசோட ஒத்து போயிருந்தா, காவல்துறையோட ஒத்து போயிருந்தா இவ்வளோ வழக்கு வருமா? சிம்பிளாக ஒரு கேள்வி, வருமா? இவ்வளோ வழக்கு வருமா? வாய்ப்பு இல்லை. உன் மேலே எத்தனை வழக்கு இருக்குது? பாரிசாலர் மீது எத்தனை வழக்கு இருக்குது? ஏதாவது ஒரு வழக்கு? ஏன்னா நீ சௌகரியமாக உள்ள ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து தொட்டாலும் ஒன்று சைபர் ஆக்டர் தான் ஒன்று தொடணும். அதுக்கான நீ எதுவும் செய்யலை. செய்தால் தானே ஒன்று தொட முடியும். இல்லை, சைபர் கிரைம் ஆக்டர் ஏதாவது ஒன்று நீ பண்ணால் தானே பண்ண முடியும். ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணால் தானே சார் பண்ண முடியும். இல்லை, எதுவும் பண்ணலை. நீ ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சம்பவம் பண்ணணும். நீ சம்பவம் பண்ணுற அளவுக்கு நீ ஆளே கிடையாது. அப்படியே வந்து யாராவது ஒன்று வந்து நடவடிக்கை எடுக்க வந்து அதிகாரிகள் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த பால் ஒடிகிற முகத்தை பார்ப்பானுங்க. இது இந்த பச்சை குழந்தைய எதுக்கு நம்ம போயிட்டு, இதான உண்மை சொல்கிறேன் நான். நீ இவ்வளோ பேசுகிறல, எல்லாம் பண்ணுறல, உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீ சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துட்டு வியூஸை கொண்டு வர, ஒரு மைக்கை பிடி, நீயும் பிடி, நானும் பிடிக்கிறேன் மைக்கை. இது பார்த்துடலாமா? நானும் மைக்கை பிடிக்கிறேன். நீ உனக்கு சீமானெலாம் தேவையே கிடையாது. சீமானோ இல்லை வேறு யாருமே தேவை கிடையாது. நான் பிடிக்கிற மைக்கு, நீயும் ஒரு மைக்கை பிடி, நானும் பேசுகிறேன், நீயும் பேசு, பார்த்துடலாம் கூட்டத்தை. சும்மா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து, நான் கேவலமாக சொல்லலை, நானும் யூடியூப்பில் பேசுகிறவன் தான் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து இன்னொருத்தரை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து நீங்கள் வந்து தரம் தாழ்ந்து பேசக்கூடாது, தகுதி குறைவாக பேசக்கூடாது. அங்கே இன்டர்வியூ கேள்வி கேட்குறவர் வந்து பார்த்திங்கன்னா பல கேள்விகள் நியாயமாக வைக்கிறார். தம்பி மாதேஷன் நான் சொல்கிறேன், பல கேள்விகள் நியாயமாக வைக்கிறார். அதுக்கு நீ பதில் சொல்கிற, நக்கலாக சொல்கிற. ஆமாம், இவர் தான் தமிழ் தேசிய தலைவரை அறிமுகப்படுத்துகிறார் சொல்லுங்கள். உள்ளபடியே அது கிடையாது, உண்மை அதுதான். அறிமுகப்படுத்தலை, ஆனால் வெளிச்சத்தில் வச்சு காட்டுனது யார்? பல பேர் இருட்டடி பண்ணானா இல்லையா? உண்மை தானே. தேசிய தலைவரை வெளியே காட்டுறதுக்காக பயந்தான். அன்றைக்கி சீமான் தானே காட்டினது. பதாகையில் வைக்க முடியுமா? நீ நாளைக்கு ஒரு கூட்டம் கூப்பிட்டு எங்கே வை பார்ப்போம், தேசிய தலைவர் வந்து சைடில் நிறுத்து பார்ப்போம் பதாகையில். ஏன்னா உனக்கு பயம். ஆனால் அந்த பயம் அங்கே இல்லைல்ல. வழக்கு போடாமையாக இருக்கிறாங்க. இல்லை, சொல்ல முடியுமா? நீ 4 வழக்கு இருந்தால் நிம்மதியாக தூங்க முடியாதுடா. முதல்ல 200 வழக்கு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடமாடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? முதல்ல அது எவ்வளோ இன்னல்கள், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது தெரியுமா? ஸோ இதெல்லாம் ரொம்ப நாவடக்கம் தேவை, தகுதி வேணும். யார் வந்து யாரை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேணும். பாரிசாலனுக்கு தகுதி இல்லை. நானும் ஒரு வரம்போடு தான் பேசுகிறேன். அவனாம் ஒரு ஆள் கிடையாது. ஆனால் எல்லையோடு நிற்கணும். நீங்கள் ஒரு ஆளுமை ஏதோ தோத்துட்டாருன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்களா, யானை வந்து மலாந்து படுத்துட்டா அது மேலே தவளை எகிரி குச்சி விளையாடணும். யானை மீது யானை படுத்துருச்சுன்னா அது மேலே அந்த தவளை என்ன செய்யணும், குதிச்சு விளையாடணும். அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஜுஜுபின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். இந்த வந்து இந்த 4% போயிட்டு இந்த 4% மிச்சமாக இருக்குது, ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. அப்படியே 4 மடங்கு ஆக முடியும். பொறுத்து வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து காக்கா கூட்டம் போல் இந்த இவனை போன்ற நபர்கள்லாம் 8% வாங்கும்போது நீ பேசுனியா ஏதாச்சும்? நீ எங்கள் அட்வைஸ், சீமானுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. முதல்ல யாருக்கு அட்வைஸ் பண்ணுறது? ஓ, நானும் சரி பார்த்தேன். நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும்தான் நான் எடுத்து பேசுகிறேன். அவன் நேர்காணல் எல்லாத்தையும் டீகோட் பண்ண வேண்டிய நமக்கு கிடையாது சார். அவன் அந்த அளவுக்கு ஆளும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், தேசிய தலைவருடைய அந்த அறிமுகம்ன்றது வந்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒரு அவர் காலத்துக்கு பிறகு அவர் படத்தையே பயன்படுத்துறதுக்கு தயங்கின போது பார்த்தீங்கன்னா அதை வந்து
வெளிச்சத்தில் காட்டினது யார்? நாம் நீ தமிழர் நீ பாக்கெட்டில் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது, ஃபைலுக்குள்ளே வச்சுக்கிறது பெருசு கிடையாதுடா. எல்லாரும் வச்சுக்கலாம். வெளிச்சம் போட்டு காட்டணும்ல, மேற்கூறி வெளிச்சத்தில் காட்டணும்ல. இதுதான் தமிழ் தேசிய தலைவர் பாருங்கன்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ பெரிய சவாலான விஷயம். தடை செய்யப்பட்ட இயக்கம், 1000 பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து தப்பான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாவடக்கம். முதல்ல வந்து பாரிசாலனுக்கு வந்து நாவடக்கம் தேவை. இன்னும் நம்ம இறங்கி இன்னும் பேசணும்னா தாக்குப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று நம்ம டீகோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீ நேற்று வரைக்கும் இலும் நாட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் காலை நக்க போனேன். இப்போ என்ன செய்கிற, காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணா சொல்ல. ஏன் உனக்கு முதல்ல தெரியாதா? ஒன்று கேட்குறேன், நெஞ்சில் கை வச்சு சொல்லணும். இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்கும் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறான். ராஜபக்ஷ மகன் சொல்கிறான் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறான். அப்போ யாரும் தெரியாதா? ஏன் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணுறான்றது தெரியாது. தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்காக முயற்சி பண்ணான்றது தெரியாது அவனுக்கு. ஒரு துண்டு அங்கேயும் போட்டு வச்சுருக்கலாம்னால அந்த அரசியல் அறிவு இல்லை உனக்கு. அதை புரிஞ்சிக்க முடியல உனக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 எம்எல்ஏக்கு சப்போர்ட் பண்ண பிறகு அவர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் தவறு பண்ணிட்டாரு. விஜய்க்கு வாழ்த்து சொல்லியா நீ? அவனை இலும் நாட்டி நீ சொல்லலையா? விஜய் இலும் நாட்டி நீ சொல்லலையா? நீ விஜய்க்கு அதுக்கப்புறம் நீ வந்து வாழ்த்து தெரிவிக்கலையா? எந்த வகையில் சீமான கட்டணம் வந்து விஜய் உயர்ந்துட்டாங்க உனக்கு? நான் கேட்குறேன். பேசினா எல்லாத்தையும் பேசலாம். உனக்கு வன்மம், உன்னால் முடியாது. இங்கே பலரும் செய்கிறாங்க, அவ்வளோதான். உன்னை துரத்தி அடிச்சது தப்பே கிடையாது. உன்னெல்லாம் நீங்களாம் விஷ கிருமிங்க. உன்னை அங்கேருந்து துரத்தி அவர் புரிஞ்சுக்கிட்டார். முதல்ல இவெல்லாம் விஷ கிருமி, இவனை துரத்துன்னு தப்பே கிடையாது. இல்லை முதுகில் குத்துறாங்க, வெங்காயத்தில் குத்துறாங்க. இல்லைன்னா முதுகில் குத்துற வாயில் தான் குத்துறாங்க. ஊருக்கே தெரியும் வாயில் குத்துனது. சும்மா பேசக்கூடாது. ஒரு வரம்பு இருக்குது எல்லாத்துக்குமே. உன்னால் வந்து ஒரு 500 பேர் சேர்ந்து ஒரு கூட்டம் போட முடியுமாடா உன்னால்? சொல்லுங்க பார்க்கலாம். 5 லட்சம் பேர் மாநாடு. நீ அதை பற்றி எதாவது பேசுனியா? நீ நல்லா பேசியிருக்கணும்ல. காசு கொடுத்து வந்த கூட்டமா? 5 லட்சம் பேர் மாநாட்டுக்கு வந்தானே, காசு கொடுத்து கூட்டம் அந்த கூட்டமா? சீமான் மீதோட நம்பிக்கையில் தானே அவ்வளோ கூட்டம் வருது. அப்புறம் நான் பெரிய மாதிரி உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது நொட்டை அது நொட்டை, இது இப்படி பண்ணணும் அப்படின்னு. நீ தான் அவ்வளோ பெரிய ஆள். நான் கேட்குறேன், யூடியூப் தாண்டி வேற என்ன இருக்கு உனக்கு? சொல்லுங்க. ஒரு இயக்கத்தை நடத்தி ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது பண்ணியிருக்கேன் இது வரைக்கும்? சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். மே 18 இன எழுச்சி பொதுக்கூட்டத்தை மரமல் நகரில் நாம் தமிழர் கட்சி வந்து வச்சுருக்காங்க. எலெக்ஷனில் இந்த அளவுக்கு பின்னாடி சந்தித்த பிறகு இந்த மாதிரி முன்னோக்கி செல்றதுன்றது எந்த கட்சியும் செய்யாத ஒன்று. நீங்கள் எப்படி பார்க்க? சார் அதுதான் நான் சொல்கிறேன், மறுநாள் வேலை செய்கிறார் சார். அதுதான் முக்கியம். ஒரு 10 நாள் கழிச்சு வேலை செய்கிறது வேற. வந்து வாக்கெடுப்புக்கு பிறகு வந்து ஒரு 20 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு ஒரு கூட்டம் கொடுத்தான். மறுநாள்லேருந்து வேலை நடக்குது, மறுநாள் வந்து செய்கிறாங்க இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம் சொன்னேன். அதனால் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வந்து கடந்து போகணும். இதெல்லாம் ஒரு தோல்வியே, என்ன கேட்டால் இதெல்லாம் ஒரு தோல்வியே கிடையாது. இப்போ நம்ம எதிர்த்து போராடுறது யாருன்ற அந்த இலக்கு மட்டும்தான் நிர்ணயிக்கணும். இப்போ நம்ம எதிர்த்து போராடக்கூடியது யார்? ஒரு ரசிகர் வந்து கூட்டத்தை நம்ம எதிர்த்து போராடணும். ஒரு ரசிகர்களின் தலைவனை வந்து இப்போ முதலமைச்சரை எதிர்த்து போராடுறதோ அல்லது வந்து ஒரு கட்சியின் தலைவரை எதிர்த்து போராடுறது கிடையாது. ஒரு ரசிகர் கூட்டம் தான் இன்னும் இருக்குது. அப்போ ரசிகர் கூட்டத்தை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல தான் வந்து நாம் தமிழர் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஆட்சியை, இந்த தாவேக ஆட்சியை வந்து யார் வந்து கடுமையாக எதிர்க்கிறவங்க யார் எந்த கட்சி எதிர்க்குதோ அந்த கட்சி தான் வந்து பிரைமரி ஃபோர்ஸ் 31. ஏன் அடுத்த தேர்தலுக்கே நான் சொல்கிறேன், அடுத்த தேர்தல் 31 நடக்கும் நீங்கள் நினச்சிடாதீங்க. முதல்ல இங்கே நாம் தமிழர் கட்சி இருக்கிற அத்தனை பேரும் நான் சொல்கிறது கேட்டால் வந்து எல்லாருமே அனைத்து பேருக்கும் அனைத்து அது கட்சியை சார்ந்த அனைவருக்குமே நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா 31 வரைக்கும் இது போகாது. இடையில தேர்தல் இருக்குது. ஆனால் கலப்பணி அது வந்து சீமான் உணர்ந்திருக்கிறார். அதனால தான் அடுத்த நாள் வந்து வேலை நடக்குது, கட்சி வேலை நடக்குது. ஏன்னா இது நீடிக்காது. 6 மாதத்தில் வந்து தேர்தல் வரலாம், 3 மாதத்தில் தேர்தல் வரலாம், புரியுது, 1 வருஷத்தில் தேர்தல் வரலாம். அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கணும், அடுத்தடுத்து வேலையில் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் நான் அடித்து சொல்கிறேன், இந்த 4% கிடையாது. இது திட்டமிட்டு வீழ்த்தப்பட்ட சதி. இது நான் சொல்கிறேன் பாருங்க, அடுத்த தேர்தல் விஜய் காணாமல் போயிடுவான். சில பேர் சொல்கிறாங்க, ஐயோ அவர் வந்துட்டாருன்னா 10 வருஷம். அந்த கதையெல்லாம் இதெல்லாம் இந்த பூச்சி காட்டெல்லாம் கூடாது. பூச்சி காட்டுறது இது இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்ங்கிறது களத்தில் நம்ம தொடர்ந்து போகிறோம் சார். இது வந்து ஒரு மாய பிம்பம் சார் இப்போ இருக்கிறது. ஏன் அடுத்த தேர்தல் சந்திக்கிறதுக்கு வந்து தோற்று போன நாம் தமிழர் ரெடியாக இருக்குது. நாளைக்கே தேர்தல் வச்சாலும் ரெடி. ஏன்னா இங்கே வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. முழுக்க மக்களை நம்பி தான் இங்கே பயணம் இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது. திமுக தயங்குது. காரணம், கோடிக்கணக்கில் செலவாகும். மறுபடியும் கூட்டணி கட்சிகளெல்லாம் காசை கொடுக்கணும், வாக்காளர்களுக்கு காசை கொடுக்கணும். அதிமுக அதே நிலைமை தான்.
அவங்கெல்லாம் தயங்கலாம். ஏன் டிவி கேட்கும் அதே நிலைமை தான். மீண்டும் கேட்டால் வருமா வராதோ, இந்த 108 காலி ஆயிருமோ? நாம் தமிழுக்கு அந்த நிலைமையே கிடையாது. இந்த 4% கேட்டால் 40% கூட ஆகிடும். சூழ்நிலை சொல்ல முடியாது. இதெல்லாம் ஏதோ இட்டுக்கட்டி நான் பூஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிடக்கூடாது. நிலைமையில் எப்படி வேணாலும் மாறும். ஆனால் இந்த 4% என்னங்க கூட 1% வருங்க, உடனே சொல்லுவான், போன தேர்தலில் 4% வாங்க, இப்போ நான் 5%. அப்படி கிடையாது. நிலைமைகள் மாறிடும். இவன் எப்படி ஒன்றுமே இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த உழைப்பும் கிடையாது, கட்சி கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்படி நீ 40% வந்துட்டா? நான் கேட்குறேன், நீ சினிமா நடிகனா கூட இருந்துக்க. 20% சொன்னால் நம்பலாம். எப்படி 36% எப்படி வருது? அப்போ உனக்கு அந்த அதிசயம் நடக்கலாம், மற்றவங்களும் நடக்காதா? இந்த தேர்தலை வராமல் இருந்தாக்கா கண்டிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15% ரீச் ஆகிருக்கும். நான் அன்றைக்கே சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன். விஜய் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த மாற்று அரசியல் கேட்டால் மாற்று முறை அரசியல் தான் இப்போ கான்கிரீட்டாக இருந்திருக்கும். இப்போ நீ 36% வாங்கிட்டு முக்கிற, அடுத்த தேர்தல் வச்சா வருமா வராதுன்னு பயப்படுறியா? ஏன் நீ நம்பிக்கையோட இருக்கணும்ல? என்ன சொல்லிடணும், இவ்வளோ என்ன சொல்லணும், காரி உமிழ்ந்த குழப்புன்னுவாங்கல்ல, அது இப்படி தான் நடந்து பார்க்குறோம். கேவலமாக இருக்குது. பிச்சை எடுத்துனுக்கிற எம்எல்ஏ கேட்டு, இது அம்மா தாயே பிச்சை போடுங்க, எம்எல்ஏ பிச்சை போடுங்கன்ட்டு. இந்நேரம் நீ என்ன செஞ்சிடணும், மாணவர்களோட இருந்தால் எனக்கு மெஜாரிட்டியில் நான் ரிசைன் பண்ணுறேன், எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவோம், இந்நேரம் அறிவிச்சிடணும்ல. ஆனால் கை கட்டுறது வாய் கட்டுறன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கிற. என்னடா ஆகும், ஏதாகும், அடுத்த தேர்தல் நம்ம வருமா வரமாட்டோம். நீ கான்கிரீட்டாக நீ வாங்கிடுறீங்கன்னா நீ பயப்பட தேவையில்லையே. 36% நீங்கள் கான்கிரீட்டாக வாங்கிட்டேன், நான் இன்னும் 10% நான் வாங்குவேன். சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ நான் வந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறேன், நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு வரவேற்பு கிடைச்சிருக்குன்னா, இப்போ ஆட்சி கவிழ்ந்தாலும் அது என் மேலே சிம்பத்தியாக வரும். எனக்கு இன்னும் அதுதான் சார், அதனால தான் சார் நான் சொல்கிறேன், என்டி ராமராவுக்கு அந்த நிலைமை வந்தது சரண். என்டி ராமராவ் இதாக இருக்கிறாங்க, தன் சொந்த கட்சியில் இருக்கிற சொந்த கட்சியை சார்ந்த ஒரு 50 எம்எல்ஏ பிடிக்கிட்டு போயிட்டான். காங்கிரஸ் பின்னாடி இருந்து அது இயக்குது. 50 எம்எல்ஏ தூக்கிட்டு போயிட்டான். உடனே கவர்னர் சொல்கிறார், காங்கிரஸ் கவர்னர் தானே, கூப்பிட்டு என்டிஆர் நீங்கள் வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கள், உங்கள் 50 எம்எல்ஏக்கு வந்து லெட்டர் கடிதம் கொடுத்துட்டாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துடும், நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்கள், மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்கள். என்டிஆர் நேராக வந்து கூலாக போகிறாரு. இது ஏதோ வந்து கவர்னர்கிட்ட ஏதோ வந்து மனு கொடுக்க போகிறார் போல இருக்கு, ஏதோ சொல்லிட்டு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு நேராக போகிறாரு. எடுத்து போய் கொடுத்தது ரெசிக்னேஷன் லெட்டர். நான் சிஎம் போஸ்ட்டை ரெசைன் பண்ணுறேன், என்னால் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாது, எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண. அடுத்த எலெக்ஷனில் ஸ்வீப் பண்ணுறாரு. போனால் அவனுக்கு அத்தனை பேருக்கும் வாழ்க்கை போச்சு, எம்எல்ஏ பதவி போச்சு. போனவங்க அத்தனை பேருக்கும் எம்எல்ஏ பதவி போச்சு. அவன் பாஸ்கர் ராவுக்கு இன்றைக்கும் ஆந்திர அரசியலில் வந்து ஒரு துரோகின்னு ஒரு பட்டம். இது அதுவும் தெய்வத்தையே எதிர்த்த துரோகி என்டி ராமராவ். ஸோ எதுக்காக இது நான் சொல்கிறேன்னா, அதாவது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்டி ராமராவுக்கு இருந்த அந்த கான்ஃபிடென்ட், நான் அந்த நம்பிக்கை இருந்தேன். நீ வெறும் பேசுகிற, கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்ற, உனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருங்க காலில் வந்துன்னுக்கிறேன். இதான் சார். இப்போது நான் ஒரே ஒரு சந்தேகம் சார். இப்போது 2 நாளாக நான் ட்விட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறேன். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் வந்து அழுகுறாங்க, அழுது வீடியோக்கள் வெளியிடுறாங்க. இது அத்தனையும் நல்லா அந்த காணொலி பார்க்குறவங்க அத்தனை பேர் பார்த்துங்க. கூடிய சீக்கிரம் அந்த சைபர் கிரைம் வந்து கரெக்டாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அந்த ஜெகதீஷ் உள்ளே போயிடும். ஏன்னா இவன் தான் அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறான். நல்லா கவனிங்க. குழந்தைகளை எல்லாமே குழந்தைங்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி மாரிதாஸ் வந்து ஒரு வீடியோ போட்டுருக்காரு பாருங்க. கரெக்டாக அவர் சொல்கிறது 100%. இது ரொம்ப லேட்டு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது எல்லாமே இந்த ரூட் ஜெகதீஷ் பண்ணுறது தான். அந்த 41 பேர் கரூர் மரணத்துக்கும் அவன் ஒரு காரணம். ஆனால் அவன் மீது வந்து இது வரைக்கும் வந்து ஒரு எஃப்ஐஆர் எதுவுமே கிடையாது. கரூர் நிகழ்வுக்கு அவனும் ஆதவட்டினா 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாவே. இது அங்கே இல்லைன்னா விஜய் வந்து கட் பண்ணிட்டு போயிருப்பார். அந்த ப்ரோக்ராமே, கரூர் ப்ரோக்ராமே கட் பண்ணிப்பார். 41 பேர் இறந்ததுக்கு காரணமே இவனுக்கு தான். ஸோ இது முழுக்க அந்த ரூட்ன்ற அமைப்பு வச்சுக்கிட்டு அதில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் வேலையே. ஃபேக் நியூஸை போட்டு மக்களை டைவெர்ட் பண்ணுறது எல்லாமே செட்டிங். குழந்தை வந்து ஓட்டு போட சொல்லி கேட்டு அழுகிறது பாருங்கள், எல்லாமே செட்டிங். எல்லாமே இதுக்கு ஒரு பெரிய டீமே வேலை செய்யுது. மூளையை மழுங்கடிக்கிற வேலை இது. எக்ஸாக்டாக மாரிதாஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இது 100% உண்மை. இந்த ரூட் ஜெகதீஷை முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணது நான் தான். நக்கீரனில் வந்து நக்கீரன் தான் களத்தில் இறங்கினாங்க. நக்கீரன் நான் தான் நேர்காணல் கொடுத்தேன். அந்த செய்திகளும் நான் தான் வந்து கொடுத்தனேன். இதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குது, இந்த ரூட்ன்ற அமைப்பு வந்து தடை செய்யணும், அதை விசாரணை பண்ணணும். முழுக்க நடிகைகளை வச்சு வியாபாரம் பண்ணுறான் அவன். இன்றைக்கி அவன் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து இந்த ஃபுல்லாகவே. இன்றைக்கி ஒரு நீதியரசர் ஓடி வந்து
இந்த மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து ஏன் அந்த நிலை ஏற்படுதுன்னா அந்த அளவுக்கு பொய் பிரச்சாரங்களை முன்மொழிகிறானுங்க, பொய் பிரச்சாரங்களை வந்து எடுத்து வைக்கிறானுங்க. பார்த்தா இன்றைக்கி எல்லா அமைப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது உண்மையை நம்புது. அப்படி கிடையாது, இது எல்லாமே பேச வைக்கப்படுது. இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இருக்கிற மாதிரி காட்டுறது, எல்லாரும் கதறி கண்ணீர் விடுறாங்க, எல்லாமே கட்டமைக்கப்படுறது, திட்டமிட்டு ஜோடிக்கப்படுறது. இது ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு செய்தியை வெளியிடலாம், இணையத்தின் மூலமாக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இதை உண்மைன்னு மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா? இல்லை, அவங்க பாட்டுன்னு கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. மெரினால போராட்டம்னு சொல்லியிருக்கிறான் 2 நாளாக, உளவுத்துறை ரிப்போர்ட் பண்ணுச்சுன்ற மாதிரி. மெரினால காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்குறது வேலை வழக்கமாக. அது வந்து இப்போ இல்லை, எனக்கு எதுவாக இருந்தாலும் எப்படி டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அது மாதிரி ஜல்லிக்கட்டு டேட்டில் அது வழக்கமாக பண்ணுறது தான் எல்லாமே. ஆனால் ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி மிகப்பெரிய புரட்சி வெடிக்க போகுதுன்றான். யாரா புரட்சி பண்ணது ரெடியாகிறாங்க? அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெந்ததை திண்டு விதி வந்தால் சாவுன்ற நிலைமையில் இருக்கிறானுங்க. உனக்கெல்லாம் ஓட்டு போட்டதே பாவம்னு நினைக்கிறான். போட்டவனே இது எல்லாரும் போடல, போட்டவனே இவனுக்கு ஏன்டா ஓட்டு போட்டுன்னு நினைக்கிறான். நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சார் உங்களெல்லாம் நான் எப்படி பாராட்டுறதே தெரியல சார். என்ன சார் கேட்டேன், நீங்களும் ஒரு இந்த யூடியூப்பில் நீங்கள் இவ்வளோ விஷயம் பேசுகிறீங்க சார். நாங்கள் எல்லாத்தையும் எனக்கு வந்து பொறுமையாக கேட்போம், இது பேச சரியாக இருக்கா, அவர் பேச சரியாக இருக்கலாம் பார்ப்போம். ஆனால் இந்த 4 நாள் எங்களால் முடியல சார். என்ன சார்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து ஒரு 4 பேர் திடீர்னு அதிர்ச்சி செய்திடுறான் சார், அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு மகிழ்ச்சி செய்திடுறான் சார். நேற்று திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் ஒரு படி மேலே போயிட்டாங்க சார். இது அதிர்ச்சி செய்தி, மகிழ்ச்சி செய்தி, அதிர்ச்சி செய்தி, மகிழ்ச்சி செய்தி, இப்படி மாறி மாறி சொல்லிட்டு திடீர்னு என்ன சொல்கிறானுங்க, ஆளுநருக்கே செக் வைத்த விஜயன்ட்டானுங்க சார். இன்னொருத்தன் போடுறான், நான் கேட்டினா வந்து ராஜ்பவன் அதிர்ந்தது அப்படின்றான், ராஜ்பவனில் கால் வைத்தார் விஜயன் போடுறான். என்ன சார் இது, இப்படியா சார் இருக்கும்? 4 மீடியா மாற்றி மாற்றி அங்கே உயிரை வாங்குறானுங்க சார். ஒரு கட்டத்துக்கு மேலே முதலமைச்சர் ஆக்கி தொலைங்க, எது இப்படி முதலமைச்சர் ஆக்கி தொலைங்க, எது வந்து நாங்கள் பார்த்து ஏன் உங்களோட பெரிய இம்சையாக இருக்குது. சற்று முன் வந்து அதிர்ச்சி செய்தி, சற்று முன் வந்து மகிழ்ச்சி செய்தி, இப்படி ஒரு ஊடகம் போட்டால் பரவாயில்ல சார். ஒரு 5 ஊடகம் நானும் பார்க்குறேன், 5 மெயின் ஸ்ட்ரீம் வீடியோவோ மாற்றி 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 போடுறாங்க சார். என்னையா நடந்திருக்கு? என்ன சார் இது? ஒரு படி மேலே சொல்கிறார் அவர். என்னென்னா சார், ஒரு கவர்னரை போய் பார்க்கும்போது அந்த ஜனநாயகன் படத்தோட வந்து தயாரிப்பாளர் எதுக்கு சார் போகணும்? ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு கவர்னருக்கு அழைப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதையும் கவர்னர் ஆஃபீஸில் இருக்கும் எப்படி அலோவ் பண்ணுறாங்க? கவர்னர் ஆஃபீஸுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல சார். எந்த காலத்தில் ஜெயலலிதா வந்து சசிகலாவோட போயிருப்பாங்களா கவர்னர் சந்திக்கிறதுக்கு? எப்பயாவது போயிருப்பாங்களா? என்ன சார் இது சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயகன் படத்தோட வந்து தயாரிப்பாளர் வந்து போய் கவர்னர் பக்கத்தில் நின்று வந்து எப்படி சார் இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு. இப்போ பார்த்தீங்களா, ஆரம்பமே மரபு, எது சட்டம் விதி மரபு எல்லாம் மீறப்படுது. சட்டம் விதி மரபு எல்லாம் மீறப்படுது. அப்போ என்ன நடக்கும்? இதெல்லாம் தான்னா சர்வாதிகார ஆட்சி தான் இருக்கும். அப்போ இந்த சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்து களமாடுறது யார் ஆடுவாங்க? யார் களமாட முடியும்? முதல்ல எத்தனை வழக்குகள் வந்தாலும் பரவாயில்ல, சிறை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழ் தான் களத்தை இறங்கி போராடுவாங்க. முதன்மை சக்தியாக இருப்பாங்க. பிரைமரி ஃபோர்ஸ்ன்றாங்கல்ல, முதன்மை சக்தி. தாவேக்காவை எதிர்த்து போராடக்கூடிய முதன்மை சக்தியே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தான் இருக்குன்றது என் நம்பிக்கை. ஓகே சார், பல்லர் கேள்விக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி சார்.